ஒரு பையன் படிச்சுட்டு இருக்காரு. படிச்சுட்டு இருக்கும்போதே இவர் வாழ்க்கையில் செய்ப்பாரா? பணம் காசு சொத்து சுகம் சேர்த்துவாரா? கல்யாண செலவுக்கு இவரே சம்பாதிப்பாரா? வீடு கட்டுவாரா? நிலம் வாங்கி வீடு கட்டுவாரா? சொத்து சுகம் சேர்த்துவாரா? காரு டூ வீலர்லாம் இவர் சம்பளத்திலே இவர் வருமானத்திலே பார்ப்பாரா? வாங்கிக்க முடியுமா? பேரண்ட்ஸு கஷ்டப்படுறாங்க. ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது அவங்க பொதுவாக அந்த கேள்வியை கேட்குறாங்க. கண்டிப்பாக சாதத்தை பார்த்தா வாழ்க்கையில் இவர் ஜெயிச்சுக்குவாரா? இவர் கல்யாணத்துக்கு இவரே சம்பாதிப்பாரா? இவர் படிப்புக்காக இவரே சம்பாதிப்பாரா? இவர் இடம் வாங்கி வீடு கட்டுவாரா? கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல நிலைமையில் வருவாரா? அப்படின்னு அவங்க சாதகத்திலே கண்டிப்பாக எடுக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலபுருஷனுக்கு 1ஆம் இடங்கிறது மேஷம். மேஷம் ஆட்சி பெற்றிருக்கார். 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லுது. அந்த சாதகத்துக்கு இது பொதுவான பலன். அவங்க சாதகத்திலையும் எடுக்கலாம். அவங்க வந்த நேரம் ஒரு பிரசன்னம் போடுறோம் அப்படின்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார். லக்கணத்தில், அதாவது மேச லக்கணத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார். 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கார். இல்லை 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கார். துலாமில் மேச லக்கணத்துக்கு 7ஆம் இடம் ஏதுங்க? துலாமா வருதா? அங்கே ஆட்சி பெற்றிருக்கார் சுக்கிர பகவான். காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். இவரோட வரக்கூடிய வாடிக்கையாளரோட சாதகத்தில் இதே நிலைமை. அப்போ அந்த சுக்கிரனும் செவ்வாயும் நேருக்கு நேரு பார்த்துக்கிறாங்க. செவ்வாய் மங்களகாரகன். கல்யாணத்தை கொடுப்பார், வீடு கட்டுறது, மற்ற எல்லாத்துக்குமே நிலம் போலம் எல்லாம் வாங்கிறதுக்கு, ஒரு புது வீடு கட்டி குடி போகிறாங்க, எல்லாத்துக்குமே செவ்வாய் மங்களகாரகன். அப்போ அந்த செவ்வாய் மங்களகாரனை சுக்கிர பகவான் பார்க்குறாரு. சுக்கிர பகவானோட செவ்வாய் சேர்ந்துருக்காரு அப்படின்னா அந்த பையன் அவங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, கூலி வேலை செஞ்சு படிக்க வச்சாங்க அப்படின்னாலும் இந்த பையன் நல்ல நிலைமைக்கு வந்துடுவார். சொந்தமாக இடம் வாங்குவார், சொந்தமாக வீடு கட்டுவார். அவர் ஆரம்ப காலத்தில் படிப்புக்கே லோன் போட்டு தான் படித்தார், அதையும் கட்டினார், இடம் வாங்கினார். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்துடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு 1ஆம் இடம் மேஷம், 2ஆம் இடம் அப்படின்னா தன்னுடைய குடும்பம், அதே 7ஆம் இடங்கிறது மனைவி ஸ்தானம். காலபுருஷனுக்கு 2ஆம் இடங்கிறது கல்வி, 4ஆம் இடம் உயர்கல்வி. சந்திரன் ரிஷபத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கார் பாருங்களேன். அப்போ கல்விக்காக லோன் போட்டார், 2 கோர்ஸ் முடிச்சிட்டாரு. 4 குடைவன் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல சந்திரபவன உச்சம். அப்படி இருந்தாலே கண்டிப்பாக அந்த சாதகர் செய்ப்பார். 2வது எப்படின்னா, காலபுருஷனுக்கு 4ஆம் இடங்கிறது உயர்கல்வி. சந்திரபவன் 2ஆம் இடத்துல, காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல ரிஷபத்தில் உச்சம் பெற்றிருக்கார். அப்போ அந்த சாதகரோட 1, 5, 9 அதிபதியும் மேச செவ்வாயை பார்த்தாலும், 2 குடையும் சுக்கிரனை பார்த்தாலும், 7 குடையும் சுக்கிரனை பார்த்தாலும், மேச லக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு 1ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் சந்திரன் 2ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தாலும் கண்டிப்பாக அவரே எல்லாமே செய்வார். படிப்பு செலவுக்கு அவரே லோன் போட்டு கட்டுவார், கல்யாண செலவுக்கு சம்பாரிச்சிடுவார், இடம் வாங்கி வீடு கட்டுவார், கல்யாணம் பண்ணுவார், எல்லாத்தையும் அந்த சாதகரே செய்வார். அவங்க அம்மா அப்பா பொறுமையாக இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும், கூட துணைக்கு அம்மா அப்பா போனால் போதும், மற்ற எல்லாமே அந்த சாதகரே செய்வார். இது ஆச்சரியமான சாதகமாக இருக்குல்லவா பார்க்கும்போது. அப்போ பார்க்கணும். அப்போ அவருடைய தன்னம்பிக்கையிலே வாழ்ந்து ஜெயிச்சு எல்லாமே கல்யாணம் பண்ணுவாரா, சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுவாரா, மற்ற எல்லாமே அவரே சாதிப்பாராங்கிறத அவரோட சாதகத்தில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அவரே சம்பாரித்து கல்யாணம் பண்ணலாம், அவரே சம்பாரித்து இடம் வாங்கி வீடு கட்டலாம், அவரே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அவர் சாதகத்திலே இது வரும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் வாட்ஸ்அப் நம்பர் எனது 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசப்படும். உங்களுடைய சாதகர், உங்கள் பையன் அவரே சம்பாரித்து நல்லா முன்னுக்கு வருவாரா, தாய் தப்பு தான் சம்பாரித்து கொடுக்கணுமா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.